இட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி நான் ஓட்ஸ் தோசை செய்கிறேன். இந்த ஓட்ஸை வந்து கொஞ்சம் 1-2 மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் கேரட்டும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு முட்டை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணி சுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓட்ஸ் வந்து ரொம்ப நைஸாக இருக்கல, கொஞ்சம் தரியாக தான் இருக்குது. இதோட கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேரட் வெங்காயமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த தோசை வந்து கொஞ்சம் மோட்டாவாக தான் இருக்கும். கொஞ்சம் 2 கருவேப்பிலையும் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். மல்லிச்செடி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓட்ஸ் தோசை ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இதை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்தியான டிஷ்ஷு. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹால் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுடைய அடை தோசை வந்து சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப தடியாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.